நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆர்கேஎம் சேனல். நீண்ட எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தலை அஜித்தோட படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஜியூபி குட் பேட் உக்லி படத்தோட த்ரீம்ஸ் தான் இந்த வீடியோ ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் வரீங்கன்னா மறக்காமல் கீழே ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்பிக்கோங்க. தலை அஜித்குமாருக்கு ஆத்விக்குமார் வச்சு செய்கை தான் செஞ்சுருக்காரு. இது ரியல் ஃபேன் பை சம்பவம்னு சொல்லலாம். அதாவது தளபதி விஜய்க்கு ஃபேன் பேஸ் சம்பவம் நம்ம லோகேஷ் கனகராஜன் பண்ணுவார். அந்த விதத்தில் இந்த படத்தை அஜித்துக்கு சொல்லி ஆகணும். த்ரிஷா, அஜித்குமார், அர்ஜுன் தாஸ், சுனில், ஜாக்கிரேஷ், அப்புறம் ஏகப்பட்ட நட்சத்திரங்கள், யோகி பாபு கூட நடிச்சிருக்காங்க. இருந்தாலுமே இந்த படத்தில் ஸ்பெஷலிஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஜித்தோட காட்டப்பட்ட கேரக்டரும் காட்டப்பட்ட விதையும் தான். இந்த படத்தோட ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா பெருசாலாம் இல்லை. தன்னோட பையனை ஜெயிலில் நீண்ட நாள் கழிச்சு பார்க்கணும். அந்த பையன் ஒரு சிக்கலில் சிக்கிறாரு, ஜெயிலுக்கு போகிறாரு. அந்த ஜெயிலேருந்து வில்லன்ட்டையும் காப்பாற்றுறதுக்காகவும் தன்னுடைய ஒரு நல்ல நிலைமைக்கு மாறணுன்ற ஒரு ஹீரோ நினைக்கிறாரு. இதுதான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி படத்தில் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட என்டையராக லியோ படமாக இருந்தாலுமே லியோ படம் கிடையாது. அது வேறு ஜேர்னலில் கட்டியிருப்பாங்க. இந்த படம் வேறு ஜேர்னலில் கட்டியிருப்பாங்க. இங்கே நம்ம டேரக்டர் அத்விக்குமாரோடைய ஸ்க்ரீன் பிளே தான் சொல்லி ஆகணும். தலை அஜித் முதல்ல நடந்த கேங்ஸ்டரில் இருக்காரு. அவர் திருந்தி வாழ்றதுக்காக காட்டுறாங்க. அதில் பல படத்தோட ரெஃபரன்ஸ், தலை படத்தோட ரெஃபரன்ஸ் வச்சுருந்தாலுமே தேட்டரில் ஃபேன்ஸ் கூஸ் பம்ஸாக கொண்டாடினாங்க. ஏன்னா ட்ரெய்லரில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இதுதான் கதை அப்படின்னு தெரியுது. தலை அஜித்தோட பழையோடைய வரலாறு, பில்லா, அசாலு, அட்டகாசம், ரெட்டு, தினா, இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்களோட ஃபோட்டோ காட்சிகளும் சரி அந்த விஷுவலாக கொண்டு வரும் பொழுது ஃபேன்ஸ்லாம் வேற லெவல் செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் அந்த சீன்ஸ்லாம் மெர்ஜ் பண்ணி வந்தாலுமே த்ரிஷாவுடைய நடிப்பு, தலை அஜித்தோட ஃபுல் ஃபோக்கஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட கெட்டப்பில் பார்க்கும்பொழுது படத்தில் இன்னும் கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட் ஆகிருக்கு. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்பம் பெருசாக ஹிட்டாக காட்டானு ஜிவி பிரகாஷுடைய பேக்ரவுண்ட் மியூசிக். அது சொல்லி ஆகணும். ஜிவி பிரகாஷுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த படத்தை நீங்கள் ஸ்க்ரீனில் போய் பெரிய ஸ்க்ரீனில் போய் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அந்தளவுக்கு சூப்பராகவே கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கான சில டைலாக்குகளை சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க படத்தில் டேரக்டரு. அது பெரிதளவும் முகம் சுடிக்கிற அளவுக்கு இல்லாட்டாலும் பல பேரில் ஸ்க்ரீன் மத்தியில் தேட்டரில் என்ஜாய் பண்ணி ரசனை பண்ணி தான் பார்த்துக்கிருந்தாங்க. அந்தளவுக்கு படத்தில் அந்த டைலாக், சோசியல் மீடியா டைலாக்லாம் சூப்பராகவே செட் ஆச்சு. அப்புறம் ப்ரொடியூசர், எடிட்டர்லாம் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. விஷுவல் காட்சி என்னதான் மார்க் ஆண்டனி மாதிரி இது பழைய காலத்து சீன்ஸு பாடல்கள், விண்டேஜ் பாடல்லாம் வச்சுருந்தாலுமே அது படத்தில் சூப்பராக சூட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு யோகேஷ் கனகராஜன் கொண்டு வந்தார். பழைய ஃபைட் சீன்ஸில் விண்டேஜ் சாங்ஸ் யூஸ் பண்ணுறது. மார்க் ஆண்டனியில் பல சீன்ஸை இந்த படத்தில் அதே ஜேர்னலில் எடுத்திருந்தாலுமே மார்க் ஆண்டனி வேறு கெட்டப் ரோல், இந்த படம் வேறு கெட்டப் ரோல் தான் சொல்லணும். தலை அஜித்தை கிட்டத்தட்ட ஏகேவை ரொம்ப நாள் கழித்து இப்படிப்பட்ட படத்தை நடிக்காமல் விட்டுட்டு எதுக்குப்பா சிவா மத்தியில் இத்தனை 4 படத்தை மொக்க படத்தை கொடுத்துட்டு, அது மட்டும் இல்லாமல் கடைசியாக விடாமுயற்சி படத்தை நான் சொல்ல விரும்பலை. அது ஆனால் அது ஒரு ஜேர்னலில் படம் அது ஹாலிவுட் ஸ்டேக் மேக்கிங் மூவி. அது ஹாலிவுட் ஃபேன்ஸுக்கு மட்டும்தான் புரியும் அந்த படத்தை. இந்த படத்தை ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே சூப்பராகவே பிடிக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வில்லன் நம்ம அர்ஜுன் தாஸ். அவர் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கொடுக்கும்போதே நம்ம ஏகே அஜித் சொல்லுவார் குட் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிப்பார். அவருடைய டபுள் ஆக்ஷன் ரோலும் சரி, அவருடைய நடிப்பும் சரி, நம்ம அஜித்தை மிரட்டுற சீன்ஸும் சரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட காட்சிகள் அவர் வில்லனாக வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம். அந்த ஒத்த ரூபா பாட்டு இன்ட்ரோடக்ஷன் சீன் அது வேறு லெவலு. அது மட்டும் இல்லாமல் படத்தில் நிறைய காட்சிகள் அவர் ஒரே மஜாவாக குஜாவாக இருப்பார். கேர்ள்ஸ் மத்தியிலே தான் இருப்பார். அது படத்தை பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும். அப்புறம் சுனில் நம்ம புஷ்பா படம் மூலமாக தமிழ் சினிமாவில் என்ட்ரி ஆனார். அவர் இந்த படத்தில் மாஸாக கொடுத்துருக்காங்க. கடைசியாக கேம் சேஞ்சர்லேயும் ஒரு நல்ல நடிப்பு கொடுத்துருப்பாரு. இதில் நம்ம ஏகே கூட சூப்பரான ஒரு டானின்ற கேரக்டரில் நடிச்சிருப்பாரு. டானின்ற கேரக்டர் சூப்பராக நடிச்சிருப்பாங்க. அது மேக்கிங் சூப்பராக கட்டியிருப்பாங்க. அவருடைய சீன்ஸும் சரி, அவருடைய அட்வொகேட்டாக நடிச்சிருப்பாங்க. அந்த சீன்ஸு த்ரிஷாவுடைய நடிப்பு, ஏஇ வாய்ஸில் ஒன்று வச்சுருப்பாங்க பாருங்கள் இன்ட்ரோடக்ஷனுக்கு முன்னாடி, அது வேறு லெவலு. அவங்க கூட 100 வருஷம் வாழணும், உருட்டு மகராசான உருட்டு அப்படின்ற மாதிரி தான். எந்த காலத்துலலாம் பொண்ணுங்கள்லாம் புருஷன் கூட 100 வருஷம் வாழணுன்ற காட்சிகள்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அப்புறம் 2-3 சீன்ஸில் தளபதி சீன்ஸோட ரெஃபரன்ஸுமே வச்சுருக்காங்க. என்ன நண்பா, ஐ எம் வெயிட்டிங் நண்பா அப்படின்னு சொல்லி நம்ம தலை அஜித் இன்ட்ரோல் முடிக்கிற சீனு, அதெல்லாம் கூஸ் பம்ஸுங்க. இந்த படம் ஏன்டா இந்த படத்தை இத்தனை நாள் கழித்து ரிலீஸ் பண்ணீங்க, இந்த படத்தை முதலே கொடுத்துருக்கலாமே தலை அஜித். அவருடைய நடிப்புக்கும் சரி, அவருடைய கெட்டப்புக்கும் சரி வேறு லெவலுங்க. வேதாளம், அட்டகாசம், ஏகப்பட்ட படம் எனக்கு முன்னாடி கேங்ஸ்டர், பில்லா, எனக்கு அந்த தினா படத்தில் வர்ற சீன்ஸ், அந்த நடந்த ஒரு சீன் ஒரு விண்டேஜில் ஃபுல் க்ளீன் ஷேவில்
ஒரு டாலரை போட்டு மதுரைக்காரனாலே பெரிய ஐட்டங்காரன் தான் அப்படின்னு சொல்லி மதுரை சீன்ஸை ஒரு ரெஃபர் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த சீனில் பார்க்கும்போது தினாவை பார்த்த மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட இந்த படத்தில் எனக்கு கொண்டு வராத ஒரே ஒரு சீன் அட்டகாசத்தில் வந்து தலை அஜித் தூத்துக்குடிக்கார பையில வந்து வெள்ளை சட்டை வெள்ளை வெட்டி கொண்டு வந்திருப்பாங்க. அந்த சீனை கொண்டு வராது எனக்கு ரொம்ப மிஸ் ஆச்சு. கடைசி கிளைமேக்ஸில் கொண்டு வந்த 2026 லோகோ காரும், அது மட்டும் இல்லாமல் கடைசி ரெட் கலர் டிராகன் ட்ரெஸ்ஸில் போட்டு மாசாக ஒரு உடுப்பார். அது மட்டும் இல்லாமல் தலை வந்து நிறையா இடத்துல வந்து அவர் ஆடியோ லான்ச்லேயும் மேடையிலையும் சொல்கிற விஷயங்களில் வந்து படத்தில் பல இடத்துல வந்து ரெஃபரன்ஸ் சீனாக வச்சுருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் பாய் சம்பவம் இல்லை. தலை அஜித் படத்தை வந்து இந்த நாள் கழிச்சு ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் நீங்கள் பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளை தேட்டரில் போய் பாருங்கள். இந்த படத்துக்கு ஆர்கேஎம் சேனல் ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 3.2 தருவேன். அடுத்த ஒரு வீடியோ ரிவ்யூவில் சந்திக்கிறவே உங்கள் இந்த வீடியோ பார்த்து உங்கள் ஆர்கேஎம் பாய் வியூவர்ஸ்.